இந்த கடைசி காலம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். வேதாகமத்தில் ஒவ்வொரு காலகட்டங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்குரிய காலகட்டமும் இருக்கிறது, இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்குரிய காலகட்டமும் இருக்கிறது. நாம் இரண்டாம் வருகைக்குரிய காலகட்டத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் பல பகுதிகள் இருந்தது. அதாவது அதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அதற்கு பிறகு இயேசு ஜனங்கள் மத்தியில் இருந்தார். அப்புறம் இயேசு போன பிறகு அவருடைய அப்போஸ்தலர்களை விட்டு போனார். இது ஒவ்வொரு பகுதியாக சில காரியங்கள், இதை குறித்த தீர்க்க தரிசனங்களை பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் உரைத்து வைத்தார்கள். அதே மாதிரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கும் முன்பதாக ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம் உண்டு. அதற்கு பிறகு ஆண்டவர் வருவார். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் வரும், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் வரும். அதற்கு பிறகு இயேசுவினுடைய பகிரங்க வருகை, அப்புறம் அர்மேகதான் யுத்தம், அதற்கு பிறகு ஆயிடவர் சரசாட்சி, நியாய தீர்ப்பு, இப்படி வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இப்போ நாம் அந்த ஆயத்தப்படுத்துகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஆயத்தப்படுத்துகிற காலகட்டத்தை குறித்தும் வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ஒரு காலகட்டத்தை குறித்தும் வேதம் சொல்லி இருக்கிறது. இப்போ நாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முந்தனதான இடத்தில் இருக்கிறோம். அதாவது ஆயத்தப்படுத்துகிற இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஏதோ திருச்சபை என்பது இப்போ கொஞ்ச நாட்களாக கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் சபை என்பது ஒரு சடங்காச்சாரமான இடம் மாதிரி, மத ரீதி ஸ்தலம் மாதிரி, அவரவர்கள் கடவுளை தேடுவதற்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி, நமக்கு நம்முடைய தேவனை தேடுவதற்கு ஒரு இடம், ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்தோம், ஆராதித்தோம், போனோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமாக மாறிவிட்டது. ஆனால் அப்படி சபையை அதற்காக தேவன் உண்டாக்கவில்லை. தேவன் சபையை உண்டாக்கின நோக்கமே வேறு. சபை பரலோகத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். நாம் பரலோகத்துக்கு போவதற்காகவே வேறு பிரிக்கப்பட்டோம். நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இங்கே நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக வாழ்ந்து சாவதற்காக அல்ல. நாம் பரலோகத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டோம். அந்த பரலோகத்திற்கு போவதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிற இடம்தான் திருச்சபை. எல்லா ஊழியங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும். அதுக்கு தான், அதனால தான் பவுல் சபைகளுக்கு எழுதும்போது சபையை ஆயத்தம் பண்ணுகிற விதமாகவே எழுதுகிறார். எல்லா விதத்திலும் சபை ஆயத்தப்பட்டு தேவனை சந்திப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஃபோக்கஸ்லேயே தான் எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கி நாம் சில வருஷங்களுக்கு, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் சபை அந்த நிலையை மறந்ததுனால நடுவில் கொரோனா கொஞ்சம் ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பி இருக்கிறது. இப்போ சபை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற இடத்துல இருக்கிறது. இப்போ நம்ம காலத்தில் பைபிளில் இந்த காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்களில் ஒன்று தான் இப்போ நீங்கள் வாசித்த வசனம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் எல்லாம் நம்முடைய காலகட்டத்தில் ஆரம்பித்து அடுத்த உபத்திரவ காலகட்டத்தில் அது முடிவுக்கு வரும். இப்போ நம்ம காலகட்டத்தில் இதற்கான என்ன ஆயத்தம் நடந்திருக்கு, எப்படி நாம் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுறோமோ, நாம் எப்படி இயேசுவை சந்திப்பதற்காக அநேகரை ஆயத்தப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி நமக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம், நான் சொல்கிறது தமிழ்நாட்டு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அல்ல, ஆவிக்குரிய அரசாங்கம், அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கமானது உலகளாவிய ஒரு ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா வழிகளிலும் ஆயத்தம் செய்கிறது. ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, எக்கானமி அதாவது பொருளாதாரத்திலும் சரி, அதே வேளையில் யுத்த ரீதியாக, அரசியல் ரீதியாக, எல்லா வகையிலும் அவர்கள் ஜனங்களை பிடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்கிறார்கள். இப்போ நாம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். இப்போ நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக ஆயத்தப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜனங்களை கொண்டு போய் வருகையில் சேர்க்க முடியும். நாம் இப்பொழுது நிர்விசனமாக இருந்து விட்டால், ஒரு சடங்காச்சார சபையாக ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் கிறிஸ்தவத்தை தேடிட்டு அதோடு நம்ம பாட்டின அமைதியாக போனோம், ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் என்றால், ஒரு நாள் வரும், அதற்கு பிறகு நாம் சபைக்கு வந்ததற்கான எந்த பிரயோஜனமும் இருக்காது. சபைக்கு வரதான பிரயோஜனம் என்னென்னா, இயேசுவை சந்திப்பதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு. அதுதான் மெயின்.
அப்போ இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இயேசுகிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் நானும் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியணும், அவர் சமீபமாய் வாசலருகே வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அதில் இப்போது நாம் இன்றைக்கி காலையில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இது வெறும் அடையாளம் மட்டும் இல்லை, இப்போ நம்மக்கிட்ட குறிப்பாக நம்ம இடத்துக்கு வரைக்கும் வந்துருச்சு. பெருந்துறைன்னு நான் சொன்னால் பெருந்துறை வரைக்கும் வந்துருச்சு. நான் சொல்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துருச்சு. அதில் பெருந்துறையும் இருக்கிறதுனால சொல்கிறேன், பெருந்துறை வரைக்குமே வந்துருச்சு. அது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அங்கே எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல 17வது வசனத்தில் அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்போ மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மிருகம் என்றால் என்ன? முதல்ல நம்ம அந்த மிருகத்தின் முத்திரை, மிருகம் அப்படின்ன உடனே நமக்கு அது அந்நியம் ஆயிடுச்சு. வேறு ஏதோ சொல்கிறாங்க போல், நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ மிருகன்னு ஏதோ சொல்கிறாங்க போல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மிருகத்தின் முத்திரை, மிருகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். 7:21 வாசிக்கிறீங்க? இல்லை 23 வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். இப்போ மிருகம்னா எதை குறிக்குது? ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்போ திடீர்னு தானியேல் புக்குக்கு போனீங்க, வெளிப்படுத்தல் தானே எடுத்தீங்க அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தல் 13:1 பாருங்கள், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இருக்கா? 7ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 4 பெரிய மிருகங்கள். அப்போ 2 இடத்துல மிருகம் எங்கேருந்து வருது? சமுத்திரத்துலேருந்து வருது. அப்போ அந்த மிருகம்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் தானியேல் 7:23 இருக்கு. 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாக்கும் 4ஆம் ராஜ்யமாம். அப்போ மிருகம் என்பது எதை குறிக்கிறது என்றால், ராஜ்யத்தை குறிக்கிறது, ஒரு அரசாங்கம். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 13:17 வாசிங்க பார்ப்போம். மிருகம்னா என்ன? ராஜ்யம். அப்போ அதை எப்படி படிக்கலாம்? அந்த ராஜ்யம், அரசாங்கம், கவர்மெண்ட், அந்த அரசாங்கத்தின் முத்திரையாவது, அந்த அரசாங்கத்தின் பெயரையாவது, அந்த அரசாங்கம் பெயர் கொடுக்கிறோம் அல்லது பெயருக்கான ஒரு நம்பரையாவது பெற்றுக்கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும், ஒரு அரசாங்கத்தினுடைய பெயர், அதனுடைய முத்திரை, அது கொடுக்கக்கூடிய நம்பர், இது அது கொடுக்கக்கூடியதான ஒரு நம்பர், இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு. அப்படின்னா வசனம் தெளிவாக இருக்குது. வெளிப்படுத்தல் 13:17 கடைசி காலத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய பெயர், ஒரு அரசாங்கத்தினுடைய முத்திரை, ஒரு அரசாங்கத்தினுடைய நம்பர், இது இருந்தால்தான் எதையும் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இது எந்த அளவுக்கு இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது, அந்த காரியம் எந்த அளவுக்கு நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறதான ஒரு அட்டை. இந்த அட்டைக்கு பேர் ஐடி கார்டு என்று பெயர். அதாவது ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதை ஐடி கார்டு என்று சொல்லுவோம். இந்த அட்டைக்கு சரியான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்என்ஐசினா மல்டிபர்பஸ் நேஷ்னல் ஐடி கார்டு, பல்நோக்கு அடையாள அட்டை, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற ஒரு அட்டை அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறதான ஒரு அட்டை. இந்த அட்டை இப்போது உலகளாவிய எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க, அத்தனையிலையும். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது அமெரிக்காவது, 2வது பார்க்குறது மத்திய கிழக்கு நாடுது, 3வது பார்க்குறது ஐரோப்பாவது. இப்போ எல்லா நாட்டிலையும் இது கொடுக்குறாங்க உலகளாவிய.
அதே மாதிரி தான் இந்தியாவிலும் இந்த அட்டை கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் இதுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. பாருங்கள், இதுக்கு இது மலேசியாவில் கொடுக்கப்படுறது, இது ஸ்ரீலங்காவில் கொடுக்கப்படுறது. மலேசியாவில் கொடுக்குற அட்டைக்கு பேர் மை கார்டுன்னு பேர். இப்போது அமெரிக்காவில் கொடுக்கறதுக்கு ஐடி கார்டுன்னு பேர். அதே மாதிரி கனடாவில் கொடுக்கறதுக்கு பேர் சின் கார்டுன்னு பேர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னு பேர். இந்தியாவில் கொடுக்கறதுக்கு பேர் ஆதார் கார்டுன்னு பேர். இப்படி ஒரு அட்டை உலகளாவிய எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த அட்டைக்கு வெளிப்படுத்தல் 13-17க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முதலாவது ஒரு அரசாங்கத்தின் முத்திரை இருக்கிறது. மிருகத்தின் முத்திரைன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்தின் முத்திரை. அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பெரும்பாலும் மிருகத்தின் முத்திரையாகவே இருக்குது. ஒரு மிருகம் தான் அங்கே முத்திரையாகவே இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் 4 முக சிங்கம் இருக்குது. நீங்கள் அதே அப்படி இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா கழுகு இருக்குது. ஐரோப்பா நாடுகளில் வந்தீங்கன்னா சிங்கம் இருக்குது. இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பல இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், சில நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பறவையோடைய ரெக்கையாக இருக்குது. இது மலேசியாவில் புலி இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா வாலேந்திய சிங்கம் இருக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே பெரும்பான்மை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மிருகம், பெரும்பான்மை மிருகம். அதற்கு பிறகு முதலாவது மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை. ரெண்டாவது ஒரு பெயர், அந்த அரசாங்கத்தின் பெயர். இப்போ இதில் இந்தியான்னு இருக்குது, அதில் அமெரிக்கான்னு இருக்குது, அப்புறம் அதில் ஸ்ரீலங்கான்னு இருக்குது, ஒரு அரசாங்கத்தின் பெயர். அப்புறம் மூன்றாவது பார்த்திங்கன்னா அது கொடுக்கக்கூடிய நம்பர். எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு பேர் ஐசி நம்பர்னு பேர், ஐடென்டி கார்டு நம்பர், ஐசி நம்பர்னு பேர். இந்த நம்பர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்னு பேர். குறிப்பாக இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போது இந்த கடைசி 20-30 வருஷத்தில் உலகளாவிய இந்த அட்டை விநியோகிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த அட்டை இல்லாமல் நீங்கள் எதையும், குறிப்பாக அட்டையில் நம்பர், இந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட இதை நாங்கள் ஒரு 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த அட்டை வர்றது காலத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ வர தொடங்கி விட்டது. இப்போது முழுவதுமாக கொடுத்து முடிக்கப்பட்டாக்கி விட்டது. அத்தனை பேரும் நம்பருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க நம்பர் இல்லாத ஜனங்களே கிடையாது. ஒரு 1% வேணால் சொல்லிக்கலாம். ஒரு சிலர் நாங்கள் இன்னும் வாங்குகிறதில்லை, நாங்கள் இதை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் வாங்காமல் இருக்க முடியாது என்கிற நிலைமை உண்டாகிருச்சு. இப்போ இதுதான் அத்தனைக்கும். உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுன்னா ஆதார் நம்பர் வேணும், அப்பாவுடைய ஆதார் நம்பர், அம்மாவுடைய ஆதார் நம்பர், பிள்ளையோடைய ஆதார் நம்பர் வேணும். இப்போ நீங்கள் திருமணம் பண்ணணுன்னா 2 பேருடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா 2 பேருடைய, அதாவது அந்த மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருடைய அப்பா அம்மாவுடைய ஆதாரையும் சேர்த்து கேட்குறாங்க. ஒரு வாகனம் வாங்கணுன்னா ஆதார் நம்பர் வேணும், ஒரு வாகனத்தை விற்கணுன்னாலும் ஆதார் நம்பர் வேணும், ஒரு லேண்டு வாங்கணும்னா ஆதார் நம்பர் வேணும். எது வேணும்னாலும் இந்த ஆதார் நம்பர் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாதுங்கிற நிலை வந்துருச்சு. இது எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. ஒரு 2004-03 கேட்டிங்கன்னா யாருக்கும் இது தெரியாது. அப்போ தான் இது வந்த புதுசு, யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. வரும்போது இதை உங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஏதோ வருது போல் அப்படின்னு. ஆனால் 2004 இது பேசப்பட்டு கொண்டிருந்தது. 2008 கொடுக்க தொடங்கிட்டாங்க. அப்போத்துலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இது வேதத்தில் சொன்ன வெளிப்படுத்தல் 13-17 தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இப்போ இது முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ண தொடங்கிருச்சு. இப்போ நீங்கள் உடனே ஆதார் தான் பைபிளில் சொல்லி இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இது இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு மாடல். இதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு மாடல் இருக்குது, இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து உலகளாவிய ஓர் அட்டை கொண்டு வருவாங்க, ஒன் கார்டு சிஸ்டம். அதான் சொன்னேன், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த 4வது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டில் கீழே இருக்குது பாருங்கள், ஒன் வேர்ல்டுன்னு போட்டுருக்கு பாருங்கள். அப்படி ஒரு அட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கான வேலை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இப்போ நீங்கள் இங்கேருந்து போகும்போது வெளிநாட்டுக்கு போனால் அங்கே போய் ஒரு நம்பர் வாங்கணும், ஃபோன் நம்பர் ஒன்று வாங்கணும், கார்டு ஒன்று வாங்கணும் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இங்கே இருக்க நம்பரையே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு இவ்வளோ ரேட்டு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரேட்டுன்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரேட்டு. இனி போக போக என்ன செய்யும், குறைஞ்சிரும். ஏன் சொல்கிறேன்னா, செல்ஃபோன் நம்பர் ஒரு காலத்தில் வரும்போது இன்கமிங்கும் காசு, அவுட் கோயிங்கும் காசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் வரும்போது இன்கமிங்கும் காசு,
அவுட் கோயிங் காசு. அதுக்கப்புறம் இன்கமிங், மெட்ராஸுக்கு மட்டும் இன்கமிங் காசு, மெட்ராஸை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் கிடையாதுன்னாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டா இன்கமிங் காசுன்னாங்க. இப்போ இந்தியா முழுக்க இன்கமிங் ஃப்ரீ தான், அவுட் கோயிங்க்கு மட்டும்தான் காசு. ஆனால் இப்போ உலகம் முழுக்க இன்கமிங் ஃப்ரீயாக மாறப்போகுது. இப்போ மாற தொடங்கிருச்சு. ஆனால் 10 நாளைக்கு தான் வச்சுருக்காங்க. அதே ஒரு மாதத்துக்கு மாற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு, இன்கமிங் ஃபுல் ஃப்ரீ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நம்ம எங்கேயுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்போம், எந்த நம்பரும் வாங்க வேண்டாம், இதே நம்பர் பெருமையாக வேறு சொல்லிட்டு போவோம், நான் இதே நம்பரில் தான் இருப்பேன், நீங்கள் என்னை கூப்பிடலாம், நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், நம்ம இதே நம்பர் தான். அதோட அர்த்தம் என்னென்னா உலகம் முழுக்க உங்களுக்கு ஒரே நம்பர், எங்கே போனாலும் இந்த ஒரு நம்பரில் உங்களை பிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு நம்பரை உலகம் முழுக்க மாற்றின மாதிரி இந்த ஆதார் நம்பரை உங்களுக்கு உலகம் முழுக்க ஒரே நம்பராக மாற்றிடுவாங்க. எப்படி மாற்றுவாங்க? அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களை ஒரு நம்பருக்குள்ளே கொண்டு வரணும். புரியுதா? இப்போ உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நம்பர் இருக்குது இல்லையே அப்படின்னீங்கன்னா, உங்ககிட்ட இருக்குது. உதாரணமாக செல்ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது இல்லையா, ஆதார் நம்பர்னு ஒன்று இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு நம்பர்னு ஒன்று இருக்குது இல்லை, இருக்குது தானே இதெல்லாம்? இந்த மாதிரி இருக்குது. ஓட்டர் ஐடி அதில் ஒரு நம்பர் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு நம்பர் இருக்குது. உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளோ நம்பர் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நம்பராக மாற்றணும், ஒன் நம்பராக உங்களுக்கு மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷமாக அந்த வேலையை பார்த்தாங்க. அந்த வேலையை பார்க்கும் போதிலும் நாங்கள் சொல்கிறோம் ஒன் நம்பராக மாறுதுன்னு. நம்ம ஆட்களுக்கு யாருக்கும் அது ஒன்றும் பெருசாக தெரியல, மாற்றினா மாற்றிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குதா? ஆதார் இல்லாதவங்களுக்கெல்லாம் கேஸ் மானியத்தில் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆதார் வாங்கிட்டா உங்களுக்கு கேஸ் என்ன கிடைக்கும், மானியத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நம்ம எல்லாம் உடனடியாக போய் என்ன வாங்கணும், ஆதார் வாங்கணும். அப்போ மானியம் எவ்வளோன்னா, அன்றைக்கி 200 ரூபா மானியம் கேஸ். ஏன்னா அன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலையே 400 ரூபா தான். 200 ரூபா மானியம், 200 ரூபா சிலிண்டருக்கு. இப்போ நம்மளாம் என்ன பண்ணோம், இந்த 200 ரூபாய்க்கு வரிசையில் நின்று எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்தோம். எல்லா டீட்டெயில்ஸ்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான், கணவர், மனைவி, பிள்ளைகள், சொந்த வீடா வாடகை வீடா, மேலே குடியிருக்கோமா கீழே குடியிருக்கோமா, 2 வீலா 4 வீலா, இல்லை மொத்தத்தையும் கொடுத்தோமா, 10 கை விரல் ரேகை, கண் கருவிழி எல்லாம் மொத்தம் ஃபோட்டோ எல்லாம். எதுக்குப்பா இவ்வளோ கொடுக்குறோம்? அன்றைக்கி நம்ம யாருக்கும் அது பெருசாக இல்லை, 200 ரூபா பெருசாக இருந்துச்சு. சும்மா இருக்கிறவனை கூட, வேலைக்கு போகிற கணவரை கூட மனைவி கூப்பிட்டு, ஆம்பளை கூப்பிட்டா கம்மியாக இருக்குது, நீங்கள் வாங்க இன்னைக்கு. இப்போ ஆண்கள் சைடு கூட்டம் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது, நீங்கள் வாங்க நிற்க வச்சு ஆதாரை வாங்கியாச்சு. சரி, வாங்காட்டி இப்போ வாங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி ஏன் வாங்கணும்னு நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம், அவ்வளோதான். வாங்கி 200 ரூபா எது சேவ் ஆகுதுன்னு ஆசை காட்டி நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாக்குமூலம் மாதிரி நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. வாங்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க, மானியத்தை கையில் கொடுக்க மாட்டோம், அக்கௌண்ட்டில் தான் போடுவோம் நாங்கள். இப்போ அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு எல்லாரும் என்ன ஓப்பன் பண்ண சொன்னாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா அங்கே போனால் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன சொன்னாங்க, ஆதார் நம்பர் வேணும்னு சொன்னாங்க. இப்போ ஆதாருக்கு கீழே என்ன வந்துருச்சு, பேங்க் அக்கௌண்ட். ஏற்கனவே என்ன வந்துருச்சு, கேஸ் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. பேங்க்குக்கு போனால் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் ஓடிபியில் அனுப்புவோம், ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று வேணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபோன் நம்பர் ஒன்று வாங்க போனால் அவங்க என்ன கேட்டாங்க, ஆதார் கேட்டாங்க. இப்போ ஆதாருக்கு கீழே ஃபோன் நம்பரு, பேங்க் டீட்டெயில்ஸு, அடுத்து கேஸு எல்லாம். இப்படி டிரைவிங் லைசன்ஸுக்கு போனால் ஆதார் நம்பர் கேட்டாங்க. அப்புறம் ரெனிவலுக்கு போனால் ஆதார் நம்பர் கேட்டாங்க. எல்ஐசி வச்சுருக்கிறவங்க எல்ஐசிக்கு போனால் ஆதார் நம்பர் கேட்டாங்க. பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போனால் ஆதார். இப்படி ஒவ்வொன்றா கேட்டு இப்போ உங்கள் ஒரு ஆதாருக்கு கீழே எல்லாம் வந்துருச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேண்ட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு. என்னென்னா எல்லா லேண்டையும் எதில் கொண்டாந்தாங்க, ஆதாருக்குள்ளே கொண்டாந்தாங்க. இப்போது ஒரு ஆதாருக்கு கீழே உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. உங்கள் நம்பரை போட்டால் போதும், உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் 10 கைவிரல் ரேகை, அதுக்கு பிறகு உங்கள் மனைவி பேர், கணவன் பேர், பிள்ளைகள் பேர், அவங்க ஆதார் நம்பரு, அவங்க ஆதார் நம்பருக்குள்ளே போனீங்கன்னா அவங்க கைரேகை, அவங்க ஃபோட்டோ. உங்கள் ஒரு ஆளை வச்சு அப்படியே செயின் மாதிரி பிடிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். டோட்டல் வேர்ல்டையுமே இப்போது
ஒரு நம்பருக்குள்ளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் தான். நம்ம அத்தனை பேரும் ஒரு நம்பருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ உங்கள் ஒரு நம்பரை தட்டினா போதும், உங்களுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்துடும். இன்னும் கொஞ்சம் குளறுபடி இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 130 கோடி இல்லை, அதனால் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மற்ற நாடுகளெல்லாம் 30 கோடி 20 கோடி 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி தான் மக்கள் தொகை. அவெல்லாம் வேலையை முடிச்சாச்சு. இதில் நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஓ நம்ம தான் படிக்காத நாடு போல், அமெரிக்காலாம் படித்தவங்க அவன் தான் ஃபஸ்ட்டு மாட்டினான், புரியுதா? அவனை இன்னும் அழகாக ஏமாத்தினாங்க. அவங்க ஊரில் எல்லாமே இன்சூரன்ஸு, படிக்கிறது இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸு, எல்லாமே இன்சூரன்ஸ். அவனுக்கு இன்சூரன்ஸ்னால் பயந்துருவான் அவன். இப்போ அவனை சொல்லிட்டாங்க, இன்சூரன்ஸு உனக்கு வேணும்னா நீ நம்பர் வாங்கணுன்ட்டாங்க. அவன் வரிசையில் நின்று மொத்தமாக வாங்கி முடிச்சிட்டான். இப்போ அத்தனை பேர் அவன் கேட்டோம்னா ரொம்ப பெருமையாக பேசுவான், எங்களுக்கு வி ஹாவ் அ நம்பரும்பா, மாட்டிக்கிட்டடான்னு அர்த்தம். சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் தான் முதல்ல மாட்டான். அமெரிக்காக்காரன் படித்தவங்கிறான், அவன் தான் எல்லாத்துலேயும் முதல்ல மாட்டிக்கிறான். கொரோனாலையும் பாருங்கள், அவன் தான் நிறையா செத்துது. அவன் தான் சுத்தம்பா, கடைசியில் அவன் தான் மொத்தமாக மாட்டிக்கிட்டான். இப்போ நம்பரும் அங்கே தான் போயிடுச்சு. எல்லாம் உலகளாவே இதில் படித்த நாடு, படிக்காத நாடு, முன்னேற நாடு, முன்னேறாத நாடுலாம் கிடையாது. நல்ல வளர்ந்த வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவையும் பிடிச்சிட்டாங்க, தி பேங்க் திவாலான ஸ்ரீலங்காவையும் பிடிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் நம்பர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாரையும் ஒரே நம்பருக்கு கீழே கொண்டாந்தாச்சு. வெளிப்படுத்தல் 13:17 முதல் பகுதி நிறைவேறி விட்டது. ஒரு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், இது மூன்றும் நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்கள் கையில் இருக்கு, இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கே போனாலும் அது இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாதுங்கிற இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ நடக்குது, நமக்கு தெரியுமாங்கிறது தான் கேள்வி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்குறாங்கன்றது ஒரு பக்கம், பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கிறது ஒரு பக்கம். இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையுமே மகத்துவமாக பைபிளில் எழுதி கொடுத்துட்டார். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கிறாரு. இதை மட்டும் நீங்கள் ஆராய தொடங்கிட்டீங்கனாலே இங்கே நடக்கிற ஒவ்வொரு முக்கியமான விஷயமும் இதில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு உங்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஏமாத்து வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளுக்கு பதிலாக உங்கள் கையில் செல்ஃபோனை கொடுத்துவிட்டான். செல்ஃபோனை நம்ம கையில் கொடுத்ததுனால நம்ம பைபிளை விட செல்ஃபோனை தான் இப்போ ரொம்ப நேசிக்கிறோம். இரவும் பகலும் இப்போ நீங்கள் பைபிளுக்கு உரிய வசனம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் செல்ஃபோனுக்கு மாற்றிக்கிட்டோம். நம்ம இரவும் பகலும் செல்ஃபோனில் தான் இருக்கிறோம். சரியா? இதில் செல்ஃபோனில் டார்ச் இருக்குதா, அது நம்முடைய பாதைக்கு தீபமாகி இருக்கிறது. போகும்போது எங்கே போனாலும் அதை பிடிச்சிக்கிட்டே போகிறான். சரியா? இப்போ செல்ஃபோன் வசனத்துக்கு எது இருக்கிறோ எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டாக செல்ஃபோனை மாற்றிக்கிட்டு இருக்கான் நம்மால். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்குன்னா வசனம் நமக்கு ஜீவனாக இருக்குதுன்னு இருக்கு. போகும்போது சொல்லி அனுப்புகிறான் பிள்ளைங்கிட்ட, செல்ஃபோனை பத்திரமா எடுத்துகிட்டு போ, ஏதாவதுன்னா என்னை கூப்பிடு, அதான் உன்னை பாதுகாக்குன்றான். இப்போ அந்த அளவுக்கு வசனத்துக்கு ஆல்டர்னேட்டாக செல்ஃபோனை மனுஷன் கொண்டாந்துட்டான். அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நியாய தீர்ப்பில் இது எனக்கு தெரியாது ஆண்டவர் என்னலாம் சொல்லவே முடியாது. ஆண்டவர் எழுதி கொடுத்ததுல எல்லாம் நிறைவேறுகிறது. அதை உங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போ இந்த நம்பரை வச்சு தான் உங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போவே உங்கள் நம்பரை கம்ப்யூட்டரில் போட்டாச்சுன்னா நீங்கள் யார் என்னங்கிறது ஈஸியாக என்ன செஞ்சிடும், மொத்த டீட்டெயிலாக உங்களுக்கு கிடச்சிரும். அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ற வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த நம்பரை போட்டால் நீங்கள் யாருங்கிறது தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா அட்டையிலையும் பாருங்களேன் எல்லாமே மாறி இருக்கும். அதாவது சில விஷயம் பொதுவாக இருக்கும், நம்பர் பொதுவாக இருக்கும், ஒரு சின்னம் இருக்கும், மிருகத்தின் சின்னம், ஒரு அரசாங்கத்தின் பெயர் இருக்கும், அதெல்லாம் பொதுவாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக காமனாக இருக்கும். இங்கே எல்லாத்துலேயும் பாருங்களேன், ஒரு மஞ்சள் கலர் சதுரம் ஒன்று தெரியுதா, ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சதுரம் தெரியுதா, எல்லாத்துலேயும் ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்கும். இது என்ன மஞ்சள் கலர் சதுரம், இது எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? சிம் கார்டில் பார்த்துருப்பீங்க. கரெக்ட், உங்கள் ஃபோனில் இருக்கிற சிம் கார்டில் பார்த்துருப்பீங்க. இந்த சிம் கார்டு தான் உங்கள் ஃபோனில் இருக்கிறதுலேயே ஆபத்தான பொருள்.
ஆனால் அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான பொருள். என்னது அப்படின்னு கேட்டால், சிம்முங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? SIM அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல் அப்படின்னு அர்த்தம். அப்படி இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க, தமிழில் சொன்னால் ஈஸியாக புரியும். நம்மளை எல்லாத்தையுமே இங்கிலீஷில் சொல்லி அது என்னங்கிறதே புரியாமல் விட்டுட்டான் நமக்கு. நீங்கள் டாக்டர்கிட்டலாம் நிறைய பேர்ட்ட போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு H1N1 இருக்குது, ஸ்வைன் ஃப்ளூ இருக்குது, இப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்க ஹெப்படைட் பி மாதிரி தெரியுதும்பா. அப்போ அவங்க சொன்னோடனே நமக்கு ஒன்று பயந்துருவோம். உலகத்திலே 1 கோடி பேருக்கு நமக்கு தான் வந்திருக்கு போல் ஒரு வித்தியாசமான வியாதி. சொல்லும் போது நம்மால் பெருமையாக சொல்லுவான், இது இந்தியாவிலே யாருக்குமே இல்லையா, எனக்கு மட்டும்தான் வந்திருக்குதாம்மா. என்னது H1N1 ஆமா, ஹெப்படைட் பி ஆமா. அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, மஞ்சக்காமாலன்னு அர்த்தம். ஹெப்படைட் பின்னா என்ன, H1N1னா பன்றிக்காய்ச்சல்னு அர்த்தம். இது அவங்க அப்படி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பீங்க. அவங்க சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு ஹெப்படைட் பி மாதிரி தெரியுது அப்படிமா. நம்மளால் அவள் தான் மிரண்டுருவான், ஹெப்படைட் பி போல். இதில் விட பெரிய வியாதி ஒன்று இருக்குது, ஹெப்படைட் ஏவாம்மா, எனக்கு பி தான் இருக்காம்மா அப்படின்னு இவனே கிரேடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அதில் அது இங்கிலீஷில் சொல்லும் போது நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிறோம். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபர்னா அழைக்கிறவர், கூப்பிடுகிறவர், ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற, மாடுல் கருவி அப்படின்னு அர்த்தம். கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி. நீங்கள் யாரை கூப்பிடுறீங்களோ அவரை கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது, சிம் கார்டு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தமிழில் போய் கடையில் கேட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். சார் என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்கன்னு கேளுங்க. ஆக்சுவலாக அதான் அர்த்தம், நீங்கள் கேட்குறதுக்கு அதான் அர்த்தம். நீங்கள் அப்படி கேட்குறது இல்லை, இங்கிலீஷில் ரொம்ப ஷார்ட்டாக சிம்மு அப்படின்றீங்க. அதோட அர்த்தம் என்னென்னா என்னை கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு அர்த்தம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வேறு வந்துடுவீங்க. வந்துட்டு 3 மணி நேரம் ஆனாலும் உங்களை இது ஆகாது, இல்லை ஆக்டிவேட் ஆகாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்டிவேட் ஆகுறதுன்னா எனக்கு என்ன ஏன் கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்கள் சிம் கார்டை இதோட சேர்த்து விட்ருவாங்க, இதோட சேட்டலைட்டோட, அவங்க சிஸ்டம் வழியாக சேட்டலைட்டோட சேர்த்து விட்ருவாங்க. சேர்த்து விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? சார் வாங்கி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லையே. அவர் சொல்கிறாரு, சார் ஒரு 4 மணி நேரமாவது ஆகும் சார், பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஆனால் இங்கிலீஷில் சொல்லும் போது சார் கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. நம்மளாக தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறோம், நம்மளே தான் நம்பரை கொடுத்துருக்குறோம், நம்மளே தான் ஆதார் கொடுத்துருக்குறோம். அவங்க அப்புறம் அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க எங்களை கண்டுபிடிக்கிறாங்கலாம் சொல்லக்கூடாது, நம்மளே தான் போய் கேட்டிருக்கோம் வாலண்டியராக. அப்போது இந்த மஞ்சள் கலர் சதுரம் தான் நம்மளே கண்டுபிடிக்கிற கருவி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற எல்லா கார்டுலையும் இந்த மஞ்சள் கலர் சதுரத்தை வச்சு கொடுத்துனே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேணால் பழக்கத்துக்கு சிப்புன்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேர் RFIDன்னு பேர். இதை வச்சு கொடுக்குறாங்க. இதை கொடுத்து ஃபஸ்ட்டு எதுலேயுமே இருக்காது, சிம் கார்டு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் உங்கள் பேங்க் கார்டு எல்லாத்துலேயும் கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ உங்கள் RC புக்குன்றது புக்காக வரதில்லை, இப்போ என்ன வருது, கார்டு. அந்த கார்டுலேயே என்ன இருக்குது, இந்த சிப் இருக்குது. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ். முந்தையெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, பெரிய பேப்பர் ஒன்று வரும். இப்போ பேப்பர்லாம் வரதில்லை, அதுக்கு முன்னாடி புக்கு, அப்புறம் பேப்பரு, இப்போ கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் கார்டு வருது. எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் சதுரம் தான் கண்டுபிடிக்குது. இதை வச்சு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பின்னைக்கு ரொம்ப சீக்கிரத்தில், வெரி நான் சொல்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா அட்டைக்கு பதிலாக இனி ஒரு அட்டை தான் சொல்லுவாங்க, 1 கார்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, அப்படி சொல்ல போகிறாங்கன்றதுக்கான ப்ரூஃப் இது. என்ன சொல்ல போகிறாங்க பாருங்க, சவுண்ட் குறைங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம் விரைவில் அமல்படுத்த போகுது. ரயில், பஸ்ஸு, மெட்ரோ எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஆதார், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு, வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவைகளை ஒரே அடையாள அட்டையாக மாற்ற சாத்தியக்கூறுலாம் இல்லை, ரெடியாக இருக்கு. இது வந்து 2019 வந்தது. அப்போவே சாத்தியக்கூறு. நடுவில் கொரோனா வந்துருச்சு. நான் அதனால தான் எப்பவும் சொல்வேன், இந்த கொரோனா வந்து ஒரு மோசமானது, ஆனால் அதில் ஒரு சில நல்லது நடந்துச்சு. அந்த ஒரு சில நல்லதில் என்னென்னா, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போனதுனால
வேகமாக வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா 2020 உங்களுக்கு இதை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. 2020 ஒரு கார்டு சிஸ்டம். இது எதுவுமே நம்புறதில்லை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாம் பேப்பரில் டிவியில் வந்த ப்ரூஃபை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய எல்லா கார்டையும் வாங்கிடுவாங்க. ஒரே கார்டு, அந்த ஒரு கார்டு ஆதார் கார்டு நம்பர். இந்த ஆதார் நம்பர் எத்தனை இலக்கம் இருக்குது? நாங்கள் எங்கே அதெல்லாம் பார்த்தோம்? கொடுத்ததே பெரிய விஷயம். வாங்கின உடனே கொண்டு போய் பீரோவில் வச்சது தான் இல்லையா? ஆதார் கார்டில் எத்தனை இலக்கம் இருக்கு? 12. நான் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறீங்க. உங்கள் ஆதார் நம்பர் 16 மாறிடுச்சே. இதோ உங்கள் ஆதார் நம்பர் 16 மாறி 3 வருஷம் ஆகுது. இல்லையே, என் அட்டையில் பண்ணு தான் இருக்குது அப்படின்றீங்களா? போய் உங்களுடைய இ சேவை மையத்தில் கேட்டு பாருங்கள். விஐடின்னு சொல்லுவாங்க. விஐடினா விர்ச்சுவல் ஐடின்னு பேர். உங்களுக்குள்ள 18 இலக்க நம்பர் கொடுத்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் 16 இலக்க நம்பர் என்ன 16 இலக்க நம்பர் என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. உங்கள் ஃபோன் கார்டில் எத்தனை இருக்கு? எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? இந்த ஆளுக்கு வேலை இல்லை போல், ஒன்று ஒன்றா உட்காந்து எண்ணுவான் போல், நமக்கெல்லாம் வேலை இருக்குது அப்படி தான் நினைக்கிறீங்க. உண்மையிலே அப்படி தான். எனக்கு வேலை கிடையாது, உட்காந்து இப்படி தான் செஞ்சுன்னு இருப்பேன். ஏதாவது கவனிங்க. உங்கள் பேங்க் அட்டை இருக்குல்ல, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு, அதில் எத்தனை நம்பர் இருக்கு? இப்போ என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வீட்டில் போய் எந்தெந்த அட்டையில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் இப்போ அப்படின்றீங்களா? சரி கவனிங்க. உங்களுடைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 இலக்க நம்பர் இருக்கும். உங்கள் பேங்க் கார்டு இருக்கு இல்லையா, அதில் எத்தனை இருக்கும்? 16 இலக்க நம்பர் இருக்கும். டிடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயும் 16 இலக்க நம்பர் இருக்குது. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் எத்தனை இருக்குன்னா 16 இலக்க நம்பர் இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர், செல்ஃபோன் நம்பர் எத்தனை இருக்கு? 10 இல்லை. அதுக்கு முன்னாடி 0091 ஒன்று போடணும். அப்படி போட்டால் எத்தனை ஆச்சு? 14. உங்கள் நம்பரையும் 15 மாற்ற சொல்லிட்டாங்க. 14 எத்தனை மாற்றியாச்சு? 15 மாறப்போகுது. ஸோ உங்களுடைய நம்பர் எல்லாம் இனி 16 மாறும். உங்கள் செல்ஃபோன் நம்பர் எத்தனை மாறும்? அதாவது இப்போ 10 இருக்குல்ல, இன்னும் 2 சேர்த்துருவாங்க. 12. 0091 சேர்த்தா எத்தனை ஆச்சு? 16. எல்லாத்தையும் 16 மாற்றிடுவாங்க. இப்போ ஏற்கனவே எல்லாம் மாறிடுச்சு. உங்கள் செல்ஃபோன் நம்பர் மட்டும்தான் மாற வேண்டியிருக்கு. அப்படி ஏன் 16 மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 16 மாற்றினாதான், கவனிங்க, இதை 16 மாற்றினாதான் வெளிப்படுத்தல் 13:18 நிறைவேறும். வெளிப்படுத்தல் 13:18 நிறைவேறும். இதை 16 மாற்றினா வெளிப்படுத்தல் 13:18 எப்படி நிறைவேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். கணக்கு பார்த்தா தான் என்ன வரும்? 666 வரும். இப்போது உங்ககிட்ட இருக்கிறது 16 இலக்கம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஆதார் 16 மாறிடுச்சு, உங்கள் பேங்க் கார்டு 16 மாறிடுச்சு, உங்கள் செல்ஃபோன் நம்பர் 15 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 16 ஆகும். அதாவது 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை இன்னொன்று மாற்றி 12 மாற்றுவாங்க. எல்லாம் 16 ஆகும்போது அவங்களுக்கு சிஸ்டமுக்கு 2 நம்பர் இருக்குது, ஹிடன் நம்பர். அந்த 2 நம்பரும் இந்த 16 நம்பரும் சேர்த்து மொத்தம் எத்தனை நம்பர்? 18 நம்பர். இந்த 18 தான் 3 6ஆக பிரிப்பாங்க. 6 6 6ஆக பிரிப்பாங்க. ஒவ்வொரு 6க்கு பின்னாடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். இப்போது நம்மளது 98405 இருக்கு இல்லைங்களா, 98450. இப்போ 98450னா அதுக்கு பேர் ஏர்டெல்னு பேர், 9443னா அதுக்கு பேர் பிஎஸ்என்எல்னு பேர். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு அதுக்கு பேர் வந்து ப்ரொவைடர், அந்த உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அந்த நெட்வொர்க் அவங்களுடைய கோட் நம்பர் மாதிரி அது. அதுக்கப்புறம் உங்களுடைய கோட் நம்பர் அதில் இருக்குது, கடைசி 5 நம்பர் உங்கள் நம்பர் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. 0091 இந்தியான்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு
நம்பருக்கு பின்னாடி ஒரு விளக்கம் இருக்குது. ஸோ இந்த 666ங்கிறது 3 6ஆக வரும், எல்லாத்துலேயும் வரும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டருக்கு போனீங்கன்னா WWWன்னு இருக்கு இல்லையா, WWWனா என்ன, 666ன்னு அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷில் டபிள்யூக்கு என்ன நம்பர் இருக்குது, 6ன்னு இருக்குது. உங்கள் வீட்டு கேலண்டரில் போயிட்டு இப்போ மத்தியானமாக வீட்டுக்கு போன உடனே உங்கள் கேலண்டருக்கு முன்னாடி நார்மல் கேலண்டர், கிறிஸ்டின் கேலண்டருக்கு போகாதீங்க, அதில் ஒன்றும் இருக்காது, அதில் வெறும் வசனம் தான் இருக்கும். இந்த நார்மல் டெய்லி கேலண்டர் கிழிக்கிற கேலண்டர் இருக்குல்ல, அதை திருப்பி பாருங்கள், பின்னாடி A to Z வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள், 6ன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா WWWனா என்ன அர்த்தம், அப்புறம் 666ன்னு அர்த்தம். இந்த மாதிரி 666 எல்லாத்துலேயும் வரும். இப்போ நம்ம கைக்கு வரப்போகுது, நம்ம கையில். ஏன்னா 16ஆம் வசனம் என்ன சொல்லுது, தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவதுன்னு இருக்கியா, உங்கள் கையில் கொண்டு வரதுக்கு தான் இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஒரே நம்பராக மாற்றி, அந்த ஒரு நம்பர் 18 இலக்க நம்பராக 16 இலக்க நம்பராக இருக்கும். கம்ப்யூட்டருக்கு 2 நம்பர் 18 இலக்கமாக மாற்றி 3 6ஆக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு 16 இலக்கத்தில் பேங்க் கார்டு, 16 இலக்கத்தில் ஆதார் நம்பரு, 16 இலக்கத்தில் ஃபோன் நம்பராக மாற்றுறாங்க எல்லாத்தையும். உலகளாவிய, திருப்பியும் சொல்கிறேன், இது இந்திய அரசாங்கமோ தமிழ்நாட்டோ செய்யறதுலாம் இல்லை, இது உலகளாவிய அங்கே செய்யறது. அப்படியே எல்லா நாட்டுக்கும் அவங்க சொல்கிறாங்க, அந்தந்த நாட்டுக்காரங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவளது வேறு வழியே கிடையாது. இது அப்படி தான் இப்போ உலகம் வந்து ஒன் வேர்ல்டுக்கு போயிட்டுருக்கு, ஒரு உலகத்துக்கு போயிட்டுருக்குது, அதை அவங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ நம்பர் கொடுத்தாச்சு, எப்படி உங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 கார்டு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, 1 கார்டு சிஸ்டம். இந்த 4ஆவதா கீழே இருக்குது பாருங்களேன், அதில் 1 வேர்ல்டுன்னு இருக்குது பாருங்கள், 1 கார்டு கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் அட்டை இருக்கும். இந்த மஞ்சள் கலர் சதுரம் தான் உங்களை கண்டுபிடிக்க போகிறது. இப்போ உங்களுடைய செல்ஃபோன்னு அதுதான் கண்டுபிடிக்குது. உங்கள் செல்ஃபோன் சும்மா கையில் இப்படி இருக்குது இல்லையா, எங்கேருந்தோ யாரோ கூப்பிட்றாங்க, அது வந்து ஈரோட்லேருந்து கூப்பிட்டாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து கூப்பிட்டாலும் சரி, இல்லை டெல்லியிலேருந்து கூப்பிட்டாலும் சரி, இல்லை அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் இந்த செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்குது இல்லையா, இதுக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, சும்மா அவங்க கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி இந்த செல்ஃபோனுக்கு அங்கேருந்து கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் கனெக்ஷன் வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்தமும் RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இணைக்கப்பட்டிருக்கு. உங்களை கண்டுபிடிக்கிறது உங்கள் கையில் உள்ள அந்த மஞ்சள் கலர் கருவி தான். ஒருத்தர் நம்பர் போட்ட உடனே அப்படியே மேலே சேட்டிலைட்டுக்கு போகும், அந்த நம்பரை ரிசீவ் பண்ணும், பார்க்கும் இது என்ன நம்பர் 0091, சார் இந்தாங்க உங்கள் நம்பர், இந்தியா பக்கம் திருப்பி விடும். அடுத்து 9443, இது தமிழ்நாடு நம்பர், கீழே விடும். அப்புறம் அதுக்கு கீழே உள்ளது பெருந்துறையில் இந்த ஏரியாவில் இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஆள் உட்காந்துருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கும். இவ்வளோ எவ்வளோ நேரத்தில் நடக்குது, எவ்வளோ நேரத்தில்? வாட்ஸ்அப் கால்லாம் ஒரே செகண்டு தான், வாட்ஸ்அப் கால்லாம் ஒரே செகண்டு. அப்படி போட்டவுடனே அப்படி இங்கே அடிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, பா நெட்வொர்க் சூப்பராக இருக்குதுங்க, போட்ட உடனே கிடைக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களில் நீங்கள் போட்ட உடனே கண்டுபிடிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு செகண்டு கூட இனி. இதைத்தான் இயேசு சொன்னார் மத்திய 24, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு சொன்னார். அத்தனை பேரையும் ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டாந்துருவாங்க, ஒருவரும் தப்பி போக முடியாது, யாருமே தப்பி போகாதபடிக்கு. இப்போ அப்படி போட்ட உடனே உங்கள் யாருக்குமே எது பிடிக்காது தெரியுமா, இந்த BSNL பிடிக்கவே பிடிக்காது. ஏன் BSNL பிடிக்காது? அது போட்டால் நெட்வொர்க்குக்கு வெளியவே இருக்கும், அது ரீச்சே ஆக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்லே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை காப்பாற்ற போகிறது இந்த BSNL தான். அந்திக்கு ஆட்சியில் அவன் எல்லாரையும் பிடிக்கணும்னு நினைக்கும் போது நாம் மட்டும் BSNL வச்சுனே இருந்தோம்னா அவன் தொடர்பு எல்லைக்கு வெளியவே தான் நம்ம இருப்போம், அவன் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. இருக்கிற நமக்கு ஒரே வாய்ப்பு BSNL தான் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம், ஓ BSNL பாருங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது, இது போட்ட உடனே கிடைக்குது, உடனே இமிடியேட்டாக அப்படி தட்டின உடனே. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் போட்ட உடனே கண்டுபிடிக்கப்பட்டீங்க, உடனே கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இப்போ நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த வீடியோ அவங்களே வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து ரோட்டில் உள்ள ஒரு கார், சரியா, இந்த கார் ரோட்டில் நிற்கிது. இந்த நம்பரை போட்ட உடனே இந்த கார் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க பாருங்கள். இந்த கார் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில்.
அதாவது ஒரு சிட்டியில் ரோட்டில் ஓடிட்டு இருக்கிற கார் அது எவ்வளோ க்ளோஸாக, இப்போ பாருங்கள், இப்போ தான் இப்படி தான் உங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு போகிறீங்கன்ற வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க பாருங்கள். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான டெக்னாலஜி. இப்போ என்ன சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் பார்க்கலாம். இதே மாதிரி தான் அத்தனை பேரையும் கண்காணிக்கிற வானத்தில் 360 டிகிரி, இங்கே பாருங்கள், டோட்டலாக 360 டிகிரி யாரை வேணாலும் எப்படியும் கண்காணிக்கலாம். இதுதான் மிக முக்கியமான டெக்னாலஜி. இப்போ அந்த போட்டோடைய நம்பரை பார்க்குறாங்க பாருங்க. போட்டோடைய நம்பர் இப்போது இதே மாதிரி தான் உங்களை என்னையும் 24 மணி நேரமும் அவர்கள் கண்காணிக்க போகிறாங்க. இதே மாதிரி தான் 24 மணி நேரமும் கண்காணிக்க போகிறாங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டாக்கி விட்டது. இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு நம்பர் இருக்கிறதான ஒரு அட்டை ஒன்று தர போகிறாங்க. இந்த அட்டை எல்லாத்துக்கும் இந்த அட்டை தான், ஒரே அட்டை. ஆனால் இதை நீங்கள் கையிலேயே வச்சுருக்கணும். இதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது. இதை எதுவுமே செய்யக்கூடாது. ஒரிஜினலை கையில் வச்சுருக்கணும். ஏன்னா அந்த ஒரிஜினல்ல இருந்து தான் அந்த மஞ்சள் கலர் சதுரம் RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி வெளியே வரும். அது அப்படியே சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகும். எப்படி இப்போ உங்கள் செல்ஃபோன் கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் செல்ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர் அத்தனையும் ஒரே நம்பர், ஒரே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அது உள்ள கொண்டாந்துட போகிறாங்க. இப்பொழுது வெளிப்படுத்தல் 13:17க்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. நம்ம கை வரைக்கும் கொண்டாந்தாச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது கடைசி காலத்தில் வர வேண்டியது. அதாவது வருகைக்கு பின்னால் ஜனங்களை பிடிப்பதற்கு, அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ அப்படி நடக்குதுன்னா வருகை எவ்வளோ தூரம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அத்தனை பேரையும் ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வர வேண்டியது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிகிற இடத்துக்கு வந்துருச்சுன்னா ஒரு கம்ப்யூட்டரை இது எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க. அத்தனையும் ஒரே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஒரு சர்வாதிகாரி கையில், ஐரோப்பாவில் இருப்பான், ஒரு சர்வாதிகாரி கையில் இது மொத்தமும் கொடுத்துருவாங்க. அவன் ஆட்களை வச்சு 24 மணி நேரமும் தனக்கு விரோதமாக ஒருத்தரும் கிரியை செய்யாதபடிக்கு முழுவதுமாக நடத்துவான். இப்போ அதற்கான எல்லா ஆயத்த பணியும் முடிந்து விட்டது. வெளிப்படுத்தல் 13:17 நிறைவேறிடுச்சு கர்த்தர் சொன்னபடி. இதோடைய அடுத்த பார்ட் என்ன சொல்லுது? 16வது வசனம், வெளிப்படுத்தல் 13:16. சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது இந்த நம்பரோ மிருகத்தின் முத்திரையோ அல்லது இலக்கமோ அல்லது நாமமோ இது எல்லாத்தையும் எங்க போடணும்னா எல்லாருடைய நெத்தியிலையும் வலது கையிலையும் போடுவாங்க அப்படின்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்போ இது உங்க கையில் கொடுத்துருக்குறாங்களே, இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி போட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதற்கான வேலையெல்லாம் உங்ககிட்ட பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்களும் அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னு உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2 வருஷம் பழசு. இப்போ கடைசியாக நான் ஒன்று சொல்லுவேன், அது மட்டும்தான் புதுசு. மற்றபடி இதுவே உங்களுக்கு தெரிலன்னா இது 2 வருஷமாக நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதில் உங்களை வச்சு செஞ்சு பார்த்துட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கார்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த கார்டை நாம் தொலைக்கிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. வீட்டிலையே மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டேமேஜ் ஆகிறதுக்கு, உடஞ்சி போச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆகாமல் இது உங்கள் கூடவே இருக்கணும், உங்களை விட்டு பிரியவே கூடாது. நீங்கள் மறந்தாலும் அது உங்கள் கூட வரணும். உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாது. அப்படி வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாங்க? அதை இப்படி மாற்றினாங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் பயோசிப் அப்படின்னு பேர். இப்படி மாற்றினாங்க. மாற்றிட்டு இதைத்தான் இப்போ உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஒரு அட்டையை கொடுத்துட்டு அடுத்து அவங்க செய்ய போகிறது என்னென்னா இதை தான் செய்ய போகிறாங்க. இதுக்கு பேர் பயோசிப் அப்படின்னு பேர்.
ID 2020 என்ன, அதை உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பயோசிப்பை தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு பிளான். இனிமேட்டு இப்போ நீங்கள் சமீபத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ட்ராவல் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வண்டி வாங்கணும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய சேர்க்கணுங்கிறதுல நான் நார்மலாக உள்ளது சொன்னேன். இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணனா கூட நம்பர் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இங்கே பாருங்க, இது என்ன சொல்லுது பாருங்க. இது அவங்க வெளியிட்ட வீடியோ தான். விமான பயணம் புக்கிங்கிற்கும் ஆதார் அவசியம் என்ற முறையை கொண்டு வர விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பாக சமீப காலமாக பல ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த புதிய முறைப்படி பயணிகள் தங்களின் டிக்கெட் புக்கிங்கின் போது ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். பின்னர் பயணம் செய்யும் போது தங்களின் கைரேகையை மட்டும் பதிவு செய்தால் போதும். இதற்கு 2 விஷயம் அதுல நல்லா கவனிச்சிங்களா? ஒன்று, வெளிப்படுத்தல் 13-17 என்ன சொல்றாங்க? நம்பர் இருந்தால் தான் நீங்க என்ன பண்ண முடியும், டிக்கெட் வாங்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது. பணம் இருந்தாலும் என்ன கிடையாது, டிக்கெட் கிடையாது. நம்பர் இருந்தால் தான் டிக்கெட். 2வது, டிக்கெட் வாங்கியாச்சு, பிரயாணம் பண்ண போறீங்க, அப்போ என்ன பண்ணணும்? வலது கை பெருவிரல் ரேகை வைக்கணும். அது வெளிப்படுத்தல் 13-16 தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. இப்போ அது கொண்டு வர போறாங்க. இப்போ நீங்க இது இல்லாமல் விமான போக்குவரத்து எங்கேயும் ஃப்ளைட்டில் போகவே முடியாது. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் ஏன் ஃப்ளைட்டில் போறேன், நான் பேசாமல் ட்ரெயினில் போயிட்டு போறேன், என்ன யாரும் எதுவுமே செய்ய முடியாது தானே அப்படின்னா, கீழே இருக்க கட்டடத்தை பாருங்க, அவசரப்படப்படாதுல்ல. கீழே ஒன்று இருக்கா, அங்கே என்ன சொல்லியிருக்கு? ரயில் டிக்கெட்டு புக்கிங்குக்கு என்ன வேணும்? ஆதார் நம்பர் வேணும். இப்போவே நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, ரிசர்வேஷன் பண்ண போனீங்கன்னா அங்கே என்ன கேட்டிருக்குது? ஆதார் நம்பருக்கு ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. இனிமேட்டு ஆதார் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் ட்ரெயின்லேயே போக முடியும். சரி, நாங்கள் இனிமேட்டு எதில் போகல, ட்ரெயின்லேயும் போகல, அப்புறம் எதில் போவீங்க? அப்படி விட்டுருவோமா? அதுக்கு தான் டோல்கேட் போட்டு வச்சுருக்கோம். எல்லா பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம்? ஆல் ஓவர் இந்தியா டோல்கேட் போட்டிருக்கோம். எல்லா டோல்கேட்லையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, காசு கொடுத்து போகிறோம், அழகாக ரோடு போட்டிருக்காங்க, சீக்கிரமாக போயிடுறோம். முந்தியெல்லாம் 6 மணி நேரம் ஆகும், இப்போ 4 மணி நேரத்துலேயே போயிடுறோம், ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஒவ்வொரு டோல்கேட்டும் 50லேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு தடவையும் நீங்கள் ஒரு 20 கேமராவை கிராஸ் பண்ணி போனோம். ஒவ்வொரு டோல்கேட்டிலையும் நீங்கள் படம் எடுக்கப்படுகிறீர்கள். நீங்கள் போகிற வாகனம், நீங்கள் எல்லாம் ஃபோட்டோவில் இருப்பீங்க. இனிமேட்டு என்ன ஆகும் தெரியுமா? அது அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் ஆதார் நம்பர் இருந்தால் தான் நீங்கள். இனிமேட்டு கார் வாங்கணும்னா ஆதார் வேணும், டோல்கேட்டை தாண்டணும்னா காசு இருந்தாலும் தாண்ட முடியாது. ஃபாஸ்டேக்னு ஒன்று கொண்டாண்டாங்க இப்போ, அப்படி தானே? ஃபாஸ்டேக் இருந்தால் தான் நீங்கள் தாண்ட முடியும். இப்போ ஃபாஸ்டேகும் கிடையாது. இனிமேட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நீங்க சந்தோஷப்படுறாதீங்க. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுங்கச்சாவடியில் ஆளே இருக்காது. நீங்கள் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்? சேட்டிலைட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் உங்கள் காரு. 24 hours உங்கள் கார் சேட்டிலைட்டோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து தானாகவே பணம் போயிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் நீங்கள் ட்ராவலே பண்ண முடியும். ஆனால் அக்கௌண்ட்டுக்கு முதல்ல என்ன வேணும்? ஆதார் வேணும். காருக்கு என்ன வேணும்? ஆதார் வேணும். பஸ்ஸில் போகிற அத்தனை பேருக்கும் ஆதார் கேட்பாங்க. எல்லாம் இனி நம்பர் இல்லாமல் நீங்கள் மேலேயும் போக முடியாது, ட்ரெயின்லேயும் போக முடியாது, ரோட்லேயும் போக முடியாது. எல்லா பக்கமும் உங்களை முழுவதுமாக கண்காணிக்கிற வேலை ஆரம்பமாகி விட்டது. இது நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு இருக்கு. எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் கையில் உள்ளதான அந்த மஞ்சள் கலர் சதுரம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிப்பு தான் அதுக்கு காணணும். இப்போ அதை உங்களுக்கு கையிலையும் நெத்திலையும் போடுறதுக்கான வேலை ரெடி ஆகிருச்சு. ஏன்னா அது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நம்ம அட்டையை கொடுத்தா
அட்டையை கொண்டு போய் வீட்டில் வச்சுறீங்க பத்திரமா இருக்கட்டும்னு. அதை விட பெரிய விஷயம், உங்களை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்த்தா நம்பர் போட்டால் ஒரு பீரோக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. மேலேருந்து சேட்டலைட்டை பார்த்தா, ஏன்னா ஒரு பீரோக்குள்ளே யார் யார்தெல்லாம் இருக்கு, கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாருமே எங்கே தான் இருக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், என்ன பீரோக்குள்ளே 4 பேர் உட்காந்துருக்குறாங்க, ஏன்னா நம்பர் தான் நீங்கள். ஸோ உங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்கள் உடம்புலையே அதை வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் எங்கே போனாலும் இப்படி ஒரு சிப்பை முன்னாடியே போட்டுற போகிறாங்க. இந்த சிப்பை போட்டுற போகிறாங்க. இந்த சிப்பை போட்டுட்டு இனிமேட்டு நீங்கள் எங்கே போனாலும் அது உங்கள் கூடவே வரும். எப்படிங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு ட்ராமா ஒன்று பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அந்த ட்ராமாவில் நீங்கள் நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டீங்க நீங்கள் எல்லாரும். எந்த ட்ராமாவில், எங்கள் சர்ச்சில் அப்படி நடக்கலையே, உலகளாவிய ஒரு ட்ராமா நடந்துச்சு. அந்த ட்ராமாவில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லபடியாக வேலையை செஞ்சு முடித்தோம். நானும் எல்லாரும் சேர்ந்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன ட்ராமா நடந்துச்சு, கொரோனான்னு ஒன்று வந்துச்சு இல்லையா. கொரோனா வந்தது அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிருமி வந்துச்சு, பெரிய பேரழிவை ஏற்படுத்துச்சு, அதெல்லாம் ஓகே தான். அது முடியும் போது ஒரு சேட்டை ஒன்று நடந்துச்சு. என்ன இருக்குன்னா, எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க. ஜுரம் இருக்குதா, டெம்பரேச்சர் இருக்குதா இல்லையா, ஸ்கூலுக்குள்ளே போனாலும் சரி, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி, எங்கே ஹோட்டலுக்குள்ளே போனாலும் சரி, ஆளாளுக்கு கையில் ஒரு கன்னோடு நின்றுக்கிட்டு இருந்தான். இப்படியே வச்சு வச்சு பார்த்தாங்க. எங்கெங்க வச்சு பார்த்தாங்க, அதான் ரொம்ப முக்கியமே. எங்கெங்க வச்சு பார்த்தாங்க, நெத்திலையும். உலகத்திலேயே ஜுரம் இருக்குதான்னு கையில் செக் பண்ணி பார்த்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஜுரம் இருக்குதான்னு எங்கே செக் பண்ணி பார்ப்பாங்க, முதல்ல நம்ம பாட்டி நெத்தியில் கை வச்சு பார்ப்போம். மிஞ்சி போச்சுன்னா கழுத்தில் இப்படி கை வைப்பாங்க, இவ்வளோதான். அப்புறம் தெர்மாமீட்டர்னு ஒன்று வந்துச்சு, வாயில் வச்சாங்க, காதில் வச்சாங்க, எங்கெங்கேயோ வச்சாங்க. இப்போ கடைசியாக இந்த மாதிரி எங்கே போனாலும் கையில் செக் பண்ணுறது, செக் பண்ணி பார்த்து இப்படி காட்டுறது. இங்கே பாருங்க, இப்போ இதெல்லாம் வெளிநாட்டில் நடந்துச்சு. கை காட்டணும். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம யாராவது ஏதாவது கொஞ்சமாவது யோசித்தோமா, எதுக்காக கையில் செக் பண்ண சொல்கிறாங்க, ஜுரம் இருக்குதுன்னு சொல்லி. ஒருவேளை நம்ம நினச்சிக்கிட்டோம் நியூ டெக்னாலஜி, கையில் செக் பண்ணோம்னா ஜுரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வேறு வேலை இருக்கலாம் மேபி. ஆனால் இது அதற்கான பிராக்டிஸ் இல்லை. இது எதுக்கான பிராக்டிஸ்னா, வெளிப்படுத்தல் 13:16க்கான பிராக்டிஸை அவர்கள் பண்ணினார்கள். பைபிள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்துடுச்சுன்னு பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது. தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு. இப்போ என்ன பண்ண போறாங்க, உங்க எல்லாருக்கும் திடீர்னு நம்ம அத்தனை பேருக்கும் வேக்சின்னு ஒன்று போட சொன்னாங்க. அது ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லையா. வேக்சினுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம்னா, ஒரு பொருள் ஒன்று வியாதியை குணமாக்கணும், இல்லை வராம தடுக்கணும். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சொல்லலை. இது வராம தடுக்குமா, இல்லை வரலாம். சரி, இருக்கிறத சுகமாக்குமா, அது ஆக்காது. இது வேக்சின். அப்புறம் ஏன் போடணும். நம்மளும் என்ன செஞ்சோம், போட்டோம். அவங்க பார்த்தாங்க யார் யாரெல்லாம் போடுவாங்க, இப்படிலாம் சுகமாக்காது, திரும்பி வரும், எல்லா வேலையும் செய்யும். ஆனால் எத்தனை பேர் போடுவாங்க, எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்க. இது ஒரு வகையான சர்வாதிகாரம். உலகம் முழுக்க செஞ்சு பார்த்தாங்க, வேர்ல்டு வைட். 70% மக்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, 30% மக்கள் கீழ்ப்படியல. இப்போ வேக்சின் போட சொல்லி நம்ம எல்லாம் சொன்னவனே, நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணிட்டோம், வேக்சின் போட்டால் தான் நமக்கு வெளியே வர முடியும் அப்படி தானே சொன்னாங்க. வேக்சின் போட்டால் தான் வெளியே வர முடியும், வேக்சின் போட்டால் தான் ஸ்கூலு, வேக்சின் போட்டால் தான் வேலைக்கு வரணும், வேக்சின் போட்டால் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் வேலை. வேக்சின் போட்டாச்சுன்னு என்ன கொடுக்கணும், கொண்டு போய் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஒரு விதமாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயப்படுத்தல. இந்த கட்டாயப்படுத்தி செக் பண்ணி பார்த்தாங்க. நம்மளாம் நல்ல பிள்ளைங்க, அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உடனடியான கீழ்ப்படிதல். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படுகிறதுல நம்மளை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.
கேட்ட நம்மால் வசனம் சொல்லுவான், எல்லா துரைத்தனத்துக்கும் ஆண்டவர் கீழ்ப்பட்ட சொல்லியிருக்கிறாரு. துரைத்தனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிய சொல்லல, அவருக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழ்ப்படிய மாட்டான். சர்ச்சுக்கு கரெக்டா வா, அது லேட்டா தான் வருவாங்க. ஒழுங்கா பைபிள் வாசிக்க மாட்டான். ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டான். எங்க நேரமே இல்லை. ஏன்பா நீ போய் உடனே வேக்சின் போட்டியே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி. அதுக்கு மேலான அதிகாரம் இயேசு கிறிஸ்து. அவருக்கு கீழ்ப்படியறதுக்கு வழியை காணும். நீங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியதை குறையா சொல்லல, அதை விட மேலான தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன ஆச்சு? வேக்சின் போட்டாச்சு. நம்ம ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல ஒரு திறமசாலி ஒருத்தர் இருக்கான், பயங்கரமான ஆட்கள் இருக்காங்க. வேக்சின் போட்டா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி சொல்லிட்டார். அப்படி அவர் என்ன எப்படி சொன்னாருன்னு தெரியல. வேக்சின் போட்டா முதலையா மாறிடுவீங்கன்ட்டார். பிரேசிலோ பெல்ஜியமோ ஏதோ ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி சொல்லிட்டார். எல்லாரும் பயந்துட்டான், என்னடா அவர் இப்படி சொல்றாரு அப்படி இப்படின்னு. உடனே நம்ம ஆளுங்க பாதி பேர், கொஞ்சம் பேர், வேக்சின் போடாமையே சர்டிஃபிகேட் கிடைக்குமா? எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேனே, அந்தி கிறிஸ்து எங்கே தோக்க போகிறான்னா இந்தியாவில் தான். நம்மக்கிட்ட வந்து அவன் தோற்றுருவான். இவ்வளோ பெரிய நம்மளை விட கிரிமினல்ஸ் இங்கே இருக்கானுங்களேடா அப்படின்னு. நம்மால் வந்து சொல்கிறான், வேக்சினே போடாமல் சர்டிஃபிகேட். இப்போ அவருக்கு பிரச்சனை வேக்சின் போடுறது தான், சர்டிஃபிகேட் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, வேக்சின் போடுறது பிரச்சனையா இல்லையான்னு தெரியாது, ஆனால் சர்டிஃபிகேட் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இப்போது நீங்கள் வேக்சின் போட்டிங்களா இல்லையான்றதுக்கு அடையாளம் எது? அது இருந்தால் தான் நீ வெளியே வர முடியும், அது இருந்தால் தான் நீ எதையும் வாங்க முடியும், அது இருந்தால் தான் உங்களை ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுவான், அது இருந்தால் தான். நீங்கள் போட்டிங்களா இல்லையான்றதுக்கு அது ஒன்று தான் ப்ரூஃப். நீங்கள் போடலன்னா கூட பரவாயில்ல, சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அப்போ அரசாங்கத்துக்கு எது தேவை? சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதை விட மோசமான வியாதியெல்லாம் வரப்போகுது. வெளிப்படுத்தல் 9 இருக்கு. 9 இப்போ இந்த கொரோனா செஞ்சதை இதை விட பெருசாக செய்ய போகிறத வெளிப்படுத்தல் 9 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 9:4 வாசிங்க பார்ப்போம். அதில் என்ன இருக்கு பாருங்களேன், அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் மனுஷனை மட்டும். கொரோனால என்ன நடந்துச்சு? யாரும் பாதிக்கப்படலை, யாருமே பாதிக்கப்படல. பாதிக்கப்பட்டது யாரு? மனுஷன் மட்டும். அப்போ 9:4 இதுவா? இல்லை, இது 9:4க்கான சாம்பிள். நான் திருப்பி சொல்றேன். இப்ப நடந்ததெல்லாம் டிராமா, ரிகல்சர். இதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் வரப்போகுது. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அங்கதான் வரும். இப்பவே சொல்ல தொடங்கிட்டான். ஐநால என்ன சொல்றாங்க? இதை விட மோசமான ஒண்ணு வரப்போகுது. ஐநா செக்ரட்டரி சொல்றாரு, இதை விட மோசமான ஒண்ணு வரப்போகுது, அது வந்து எந்த வேக்சினுக்கும் கட்டுப்படாது எல்லாம் சொல்றாரு. இதை விட மோசமான ஒண்ணு வரும். அப்படி வரும்போது நாம அத்தனை பேரும் யாரு என்ன, இப்போ உங்க வேக்சின் சர்டிபிகேட் இருக்குல்ல, எதோட இணைச்சு வச்சிருக்கிறாங்க? ஆதாரோட இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ 2 டோஸா 1 டோஸா எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன ஆகும்? அடுத்து வரும்போது இந்த வேக்சின் மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க, இல்லை மருந்தே கொண்டு வருவாங்க. போட்டாச்சுங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு உங்க கையிலேயே போட்டுருவாங்க. ஏன்? நம்ம ஆட்கள் அத்தனை பேரும் போர்ஜரி பண்ண தொடங்கிட்டான் சர்டிபிகேட்டை. அதனால போட்டவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனோட, அதுக்கு பேர் தான் ID 2020. இப்போ இதை உங்க கையில போட போறாங்க. உங்கள் வலது கையிலாவது நெத்தியிலாவது இதை போட்டுருவாங்க. இதை போட்டாச்சுன்னா தான் இனி நீங்கள் எங்கேயும் போகவும் முடியும், வாங்க முடியும், விற்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்போ அதற்கான எல்லா வேலைகளையும் உலகளாவிய செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கான பிராக்டிஸ் ஒன்று தான் உங்களுக்கு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எந்த இடத்துக்கு போனாலும் கையும் நெத்தியும் காட்ட சொன்னாங்க. இப்போ உங்க மைண்ட்ல அது ரெடி ஆயிடுச்சு. வெளிப்படுத்தல் 13:16 இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? நீங்க கையை காட்டும் போது தோணுச்சா? ஐயோ பைபிள்ல சொல்ற மாதிரியே கையும் நெத்தியும் காட்ட சொல்றாங்களே, தோணுச்சா? நீங்க காட்டினீங்களா இல்லையா? நம்ம காட்டணுமா இல்லையா? ஆனா நம்ம யாருக்காவது தோணுச்சா? ஆனா அவன் காட்ட சொல்ல முதல்ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், இல்ல கையும் நெத்தியும் காட்ட சொல்ல தொடங்கிட்டாங்க, உங்களை பிராக்டிஸ் பண்றாங்க, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ கொஞ்சம் கேப் விட்டுருக்கான், ஒரு 2 வருஷம் கேப் விட்டுருக்கான். அடுத்து ஒரு யுத்தம் ஒன்று வரும்,
யுத்தத்தில் கொரோனாவோட மோசமான குண்டை யூஸ் பண்ணுவான். அந்த குண்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு வேக்சின் இதே மாதிரி கொண்டாடுவாங்க. கொண்டு வந்தோடனே போட்டால் தான் நீ இனிமேட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்பா. வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க வேக்சின் போட்டாச்சான்னு. அந்த வேக்சின் போட்டாச்சுன்றதுக்கு அடையாளம் என்னென்னா உங்களுக்கு இந்த சிப்பு போடுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் மாதிரி உங்கள் வலது கையிலையும் நெத்திலையும் இது இருக்கணும். வலது கையாவது நெத்தியாவது ஏதாவது ஒரு இடத்துல இது இருக்கும். அதை வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் வச்சு ஸ்கேனர் மிஷின் பார்த்தாங்கல்ல, அதுக்கு பேர் தெர்மோ இதுன்னு பேர், அதில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பதிலாக ஸ்கேனர் மிஷின் வச்சுருவாங்க உங்கள் நெத்தியில். வச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுருவாங்க உங்கள் கையில். இப்போ போடுவாங்க பாருங்கள், 30 செகண்டில் வச்சுருவாங்க. அவ்வளோதான், 30 செகண்ட் வச்சுருவாங்க. வச்சாச்சுன்னா இப்போ இது உள்ள உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் இருக்குது கையில் இந்த இடத்துல. இப்போ அதுக்கு பேர் தான் ஸ்கேனர் மிஷின்னு பேர். அதில் ஸ்கேன் பண்ண உடனே எப்படி நீங்கள் போன உடனே இதே மாதிரி ஒரு மிஷின் தானே உங்களுக்கு செக் பண்ணாங்க, டெம்பரேச்சர் போகிற இடத்துலலாம் அதே மாதிரி ஸ்கேனர் மிஷின் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுற மிஷின் ரெடியாக இருக்குது, செக் பண்ணுற ஆள் ரெடியாக இருக்குது, போடுறதுக்கு தேவையான சிப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இல்லை, 2010 ரெடியாக இருக்குது. இப்போ உங்களை அதுக்கு ரெடி பண்ணணும். நீங்கள் யாரும் இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் போட்டுப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ யாராவது கேட்பாங்க, இப்போவே 30% மக்கள் இதை போட மாட்டேன்ட்டான் உலகத்தில். அவன்லாம் சொல்கிறான் இதுக்கு பைபிளுக்கு அகைன்ஸ்ட்டு, இது உடம்புக்கு கெடுதி, நாங்கள் போட மாட்டோன்னு ஒரு போராட்டம் ஒன்று அமெரிக்காவில் அங்கே இங்கே கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவனெல்லாம் என்ன பண்ணிடுவான், பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிடுவான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். வலது கையும் நெத்தியும் காட்ட வைக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட வச்சு இப்போ நம்ம எல்லாருடைய மைண்ட்லேயும் இப்போ திடீர்னு வந்து இந்த சிப்பை கையில் போட்டு எல்லா இடத்துலையும் காட்டுங்கன்னா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதே இல்லை. ஏன் இல்லைன்னா ஏற்கனவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, பழகிருச்சு. கையை நெத்தி காட்டுறது பழகியாச்சு, வேக்சின் போடுறதும் பழகியாச்சு, சர்டிஃபிகேட்டும் பழகியாச்சு. சர்டிஃபிகேட் எங்கன்னா ஃபோனில் காட்டுறது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ஃபோனே இருக்காது. ஃபோனே இருக்காதா அப்படியே கேட்குறீங்க, அப்படி வருமா? இங்கே பாருங்க, இனிமேட்டு நோ ஃபோன் ரெடி ஆயிடுச்சு, ஃபோனே கிடையாது. இப்போ அந்த கையில் போடுறாங்களே சிப்பு, அதுலேயே உங்களுடைய ஃபோனில் இருக்க சிப்பு இருக்கும். இப்போ உங்கள் சிப்பு தானே ஃபோனில் எல்லாமே முக்கியம். எத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் அந்த சிம் கார்டு இல்லாட்டி ஃபோன் யூஸ் இல்லைல்ல. அந்த சிம் கார்டு இவ்வளோண்டு தானே இருக்குது, அதை அப்படியே எங்கள் கையில் போட்டுருவாங்க. இப்போ பாருங்க எப்படி பேச போகிறாங்கன்னு பாருங்க. இப்போ எப்படி பேச போகிறாங்கன்னு பாருங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்போ இந்த அம்மா நீ தான் முன்னாடி உட்காந்துருக்க, எதுக்கு நான் ஃபோன் பண்ணோன்னு, நீ கால் பண்ணு அப்படிங்குது. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க. Hello, Bethany speaking. Hello. You phoning for Bethany? Yes. What are you doing? This is Bethany. Can you hear me? Well, you're right in front of me. But can you hear me down the phone? Oh my gosh. This is me. On the phone, I had it implanted. My hand is the phone. கை தான் ஃபோன். இப்போ I can walk and talk because I'm on the phone. The phone inside my hand. ஃபோனே இல்லை பாருங்க. I am the phone. This is what phones are going to be from now on. I have integrated. Thank you for your call. அவ்வளோதான், ஃபோன் வச்சாச்சு, கையில் இருக்கு பாருங்க. Subdermal implants. They charge themselves with motion like a self-winding watch. And it's on the 22 network. I get signal across 95% of UK mainland, 98 by next year. When I phoned you, it was ringing. You were ringing. That's the speaker. So கையில் small. ஸ்பீக்கர் இருக்கு. Okay, but when did you get this done? That course in Winchester, I had one thing. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஃபோன், உங்களுடைய சிம் கார்டு, உங்களுடைய ஆதார் அட்டை அத்தனையும் கையில் ஒரு சிப்பாக போக போகுது. அதுக்கான எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது ஒரு வீடியோ இருக்குது என் ஃபோனில், அதை அப்லோட் பண்ணலை. அதில் இனிமேட்டு நீங்கள் போயிட்டு எந்த இடத்துலையும் கார்டு யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ முந்தைய விட இப்போ நிறைய பேர் பணம் யூஸ் பண்ணுறது குறைஞ்சிருக்கு. என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஜிபே, கியூஆர் ஸ்கேன் கோட். கீழே பழம் விற்கிறவர் ஒரு கியூஆர் ஸ்கேன் கோட் வச்சுருக்கார் முன்னாடி.
காய்கறி விற்கிற அம்மா என்ன பண்ணுறாங்க, அதில் போட்டு போப்பான்றாங்க. ஆமாம் தானே? ஒரு டீ கடைக்கு போனால் என்ன இருக்குது, QR கோடு, ஜிபே எல்லாம் இருக்குது. முன்னாடியை விட இப்பொழுது 80% டிரான்சாக்ஷன் ஃபோனில் மாறிடுச்சு. இதுக்கு பேர் டிஜிட்டல் மணின்னு பேர். நல்லா கவனிச்சிங்க. அவன் இங்கிலீஷில் இப்படிலாம் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன மணி, டிஜிட்டல் மணி. உங்கள் காசு கொஞ்சமாக தான் இருக்குது, 20% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ இன்னும் போக போக ஒரு யுத்தம் ஒன்று, அந்த யுத்தம் தான் மெயின். இப்போ வரும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே வந்துடும். அந்த யுத்தம் உச்சம் அடைஞ்சு முடியும் போது உங்கள் யார் கையிலையும் காசு இருக்காது. காசுக்கு பதிலாக எல்லாமே என்னவா இருக்கும், டிஜிட்டல் மணி. ஃபோனில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஃபோனும் இருக்காது, ஃபோனுக்கு பதிலாக என்னதான் இருக்கும், உங்கள் கை தான் இருக்கும். உங்கள் கை தான் இருக்கும். எங்கே போனாலும் உங்கள் கையை வைக்க சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான பிராக்டிஸ் தான் நடக்குது. ரேஷன் கடைக்கு போனால் என்ன சொல்கிறாங்க, வைக்க சொல்கிறாங்களா? இ சேவை மையத்துக்கு போனால் கைரேகை வைக்க சொல்கிறாங்களா? ஒரு ஏர்போர்ட்டுக்கு போங்க, கைரேகை வைக்க சொல்லுவாங்க. ஒரு பேங்க்குக்கு போங்க, கைரேகை வைக்க சொல்லுவாங்க. எங்கே போனாலும் இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் கை நாட்டு, நீயும் கை நாட்டாக இருக்கக்கூடாது, நல்லா படினாங்க. நல்லா படிச்சா இப்போ கை நாட்டு வைங்கிறான். புரியுதா? நல்லா படிச்சா கண்டிப்பாக என்ன செய்யணும், கைரேகை வைக்கணும் எங்கே போனாலும். இப்போ எல்லா இடத்துக்கும் கை வைக்க சொல்லியாச்சு, அத்தனை இடத்துக்கும் கை வைக்கணும். இதோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெரும்படின்னு சொன்னது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. டிஜிட்டல் மணின்னு அதை சொல்றாங்க, அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில இல்லாமல் எதையும் நீ வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்ப அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ சைனா முழுக்க, இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் அது வைக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். கத்தருக்கு சித்தமானால் நான் சாயங்காலம் அதை பார்ப்போம். அது வந்தோடனே அதை போட்டுட்டு அப்புறமா அதை நம்ம அடுத்த மெசேஜுக்கு போகலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எங்கே போனாலும் கை வைக்கணும். கை வச்சா தான் எதையும் வாங்க முடியும், விற்க முடியுங்கிற இடத்துக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் சில காலம்தான் நம்முடைய தலைமுறையில், கத்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை வெளிப்படுத்தல் 13-16க்கு எல்லாமே ரெடி ஆகிடும் 100%. இந்த 20 வருஷத்துல தான் இவ்வளவும் நடந்திருக்குது. மிக வேகமாக ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் துல்லியமாக நிறைவேற தொடங்கிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்மை மீட்கும்படி வருவேன் என்று நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இப்பவே எங்க போனாலும் கார்டு வைக்கிறாங்க, எங்க போனாலும் கை வைக்கிறாங்க, எங்க போனாலும் போன் யூஸ் பண்றாங்க. எல்லாமே காசு யூஸ் பண்றதுங்கிறது என்னவாயிருச்சு, 110% தான் காசு, 90% டிஜிட்டல். இந்த டிஜிட்டலுடைய கடைசி தான் கையில முத்திரை போடுறது. ஒரு பக்கம் அதுக்கான ஆயத்தம், இன்னொரு பக்கம் உங்களை அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாரார கை வைக்க சொல்றாங்க, ஒரு சாரார கையும் நெத்தியும் காட்ட சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் கடைசி காலத்தினுடைய ஜனங்களாக இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக இவைகளெல்லாம் தெளிவாய் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 21:28. இப்ப இவ்வளவு நடக்குதுன்னா நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போறாருன்னு அர்த்தம். ஏன்னா வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள் என்னன்னு லூக்கா 24 மத்திய 24:3 சீஷர்கள் கேட்டாங்க. அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில்கள் எல்லாம் இப்ப நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இது சபைக்கு கதவு தட்டப்படுகிறதான காலம். இன்னும் நீங்க நிர்விசானமா, இன்னும் நீங்க உலகத்துக்கு பின்னாடி, இன்னும் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர், இவ்வளோ காரியங்கள் நடக்குது. அன்னைக்கு முதல் தடவை இயேசு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இயேசு வந்துட்டார், வந்து நிற்கிறார், கூப்பிடுறாரு, தாகமாக இருக்கிறவன் இடத்துல அசட்டை பண்ணான். அவன் போயிட்டு வந்துக்கிட்டு, அவன் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவன் வேற வேலை பார்த்துட்டு, ஆண்டவர் கண்ணீர் விட்டார் எருசலேமை பார்த்து. உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் ஆவது
நீ ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை தெரிந்து கொண்டால் நலமா இருக்குமே. இன்னைக்கு அதே நிலைமை தான் சர்ச்சுக்கு, அதே நிலைமை தான் சர்ச். சர்ச் என்ன இடம்? புசிப்பு, குடிப்பு, நல்ல ஜாலியா கொண்டாட்டம், ஃபெஸ்டிவல், பண்டிகை, அப்புறம் கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம். கேட்டு பாருங்க, உங்களுடைய ஆசை என்ன? உங்க எதுக்கு ஜெபம் பண்ணோம்? பொண்ணு கல்யாணம். எதுக்கு ஜெபம் பண்ணோம்? பையனுக்கு வேலை. எதுக்கு ஜெபம் பண்ணோம்? எப்படியாவது ஒரு வீடு கட்டணும். எதுக்கு ஜெபம் பண்ணோம்? பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும். யாராவது நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? அந்த எண்ணமாவது கொஞ்சமாவது இருக்கிறா சர்ச்சுக்கு? சர்ச்சை எதற்கான ஸ்தலம்? சபை ஆயத்தப்படுகிற ஸ்தலம். பணக்காரன் ஆகிறதுக்கு நீங்கள் சபைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வெளியே ஒழுக்கமா வேலை செஞ்சாலே நீங்க பணக்காரனா மாறிடுவீங்க. எத்தனை ஆண்டவர் அறியாதவன் பணக்காரனா இருக்கிறான் இல்லையா? அவன் எப்படி பணக்காரனா இருக்கிறான்? நீங்க நீடித்த ஆயுசு வியாதி இல்லாம இருக்கணும்னா சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ பேர் வியாதி இல்லாதவன் வெளியவே நல்லா இருக்கிறான்ல. அப்புறம் எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும்? இங்க வந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிற வழி, நித்திய ஜீவனுக்கான வழி சொல்லி கொடுக்கிற இடம் இது. இத வேற எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சில் தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நீ எதுக்கு தான் இங்க வரணும்? பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, டீச்சர் பையனை கேட்பாங்க, நீ என்னவா மாற விரும்புற? எல்லா பசங்களும் நிக்க வச்சு கேட்பாங்க. சும்மா ஃபர்ஸ்ட் நாள் அவன் சொல்லுவான், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். மறுநாள் போன உடனே இன்ஜினியர் ஆகணும்ன்ற பையனுக்கு செங்கலும் ஜல்லியும் சிமெண்ட்டும் கொடுத்து, தம்பி நீ அந்த ஓரமாக போய் நீ அந்த செங்கலை வச்சு விளையாடு, ஜல்லியை வச்சு விளையாடு. ஏன்? நீ தானே இன்ஜினியர் ஆகணும்னு. இப்போ அப்பா அம்மா போய் பார்க்குறாங்க, பையன் சிமெண்ட்டில் கையை விட்டு விளையாடிட்டு இருக்கான். என்ன டீச்சர், பையன் சிமெண்ட்டில் விளையாடிட்டு இருக்கான், அவன் தான் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? அவனை நான் இன்ஜினியர் ஆக்கிக்கிறேன். இங்கே எதுக்கு அமிச்சேன்? படிக்கிறதுக்கு அமிச்சேன். ரிங்கா ரிங்கா ரோசஸை ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க, பாபா பிளாக் ஷீப்பை கரெக்டாக சொல்லிக் கொடுங்க, கணக்கை ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க. இன்ஜினியர் ஆக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி தான் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், புகழ் அடையணும், பட்டம் அடையணும், அதெல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு. எதுக்கு சர்ச்சுக்கு வந்தோம்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அதற்கான காரியத்தை கற்றுக்கொள்வது தான் சபையினுடைய வேலை. நீங்க உங்க எதிர்பார்ப்பு வாஞ்சை சபைக்கு அதுவா தான் இருக்கணும். வசனத்துக்கு தான் வாஞ்சியா வரணும். 1ஆம் தேதி காலையில போயிட்டோம்னா இந்த வருஷம் பொத்துக்கிட்டு கொட்டும், கொட்டாது. எல்லாம் 31ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா எட்ட நிரம்பி வழியும் இல்லை, உட்காரவே இடம் கிடைக்காது. வீட்டில் சொல்லிட்டே வருவாங்க, 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம், இடமே கிடைக்காது. எங்க சர்ச்சில் கூட்டம் நிரம்பி வழியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் 31ஆம் தேதி நைட்டு மட்டும் கூட்டம் நிரம்பி வழியுது? எவனோ சொல்லிட்டான், 31ஆம் தேதி நைட்டு சர்ச்சில் இருந்தோம்னா அந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். 31ஆம் தேதி நைட்டு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா வாரமும் இருக்கணும். எல்லா நாளும் கத்தரை தேடணும். ஜோசியக்காரரை தேடுற மாதிரி கத்தரை தேடக்கூடாது. 31ஆம் தேதி நைட்டு வந்துட்டோம்னா நமக்கு பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் பொத்துட்டு கொடுத்துருவாரு. இந்த வருஷம் வாக்கு தத்துவம் என்ன? ஏன் இல்லை, அந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நடக்கும், அப்போ அடுத்த வருஷத்துக்கு அதை கொடுத்தா ஒத்துக்க மாட்டீங்களா? வாக்கு தத்தத்துக்காக சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? என் ஆத்மா கலிகூறத்தக்கதான வசனத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார். நான் என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார், எனக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் சபையினுடைய வேலை. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை தேவனை விட்டு தூர போகுது. நீங்கள் சபைக்குள்ள கர்த்தர் இடத்துல வந்து பணத்தையும் ஆஸ்தியும் தேடுறீங்கன்னா தேவனை விட்டு தூரம் போகிறீங்க அர்த்தம். ஆனால் சபைக்குள்ளே வந்து நீங்கள் கர்த்தரை தான் தேடணும், ஆண்டவரை தான் தேடணும். கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை தேடுங்க, மற்றதை எல்லாவற்றையும் கர்த்தர் கூடவே கொடுப்பார். அதெல்லாம் தரமாட்டேன், அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிள் விஷயம். ஆண்டவர் சொல்கிறார், 5000 பேருக்கு சாப்பாட்டை 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டார். போய் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்தால் கூட 1 மணி நேரம் ஆகும். பக்கத்து கிராமத்தில் போய் காசு இருந்து வாங்கிட்டு வந்தால் கூட 2 மணி நேரம் ஆகும் 5000 பேருக்கு சாப்பாடு. ஆண்டவர் 5 நிமிஷத்தில் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டார்.
கர்த்தர் நினைச்சா உலகத்தின் ஆசீர்வாதத்தை 5 நிமிஷத்தில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நான் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை சோரம் போகுது. அந்த சபையில் நம்ம சபை இருக்கக்கூடாது. நம்முடைய சபை கர்த்தருக்காக காத்திருக்கிற சபையாக இருக்கணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11 தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவின் வருகையில் அவருடைய முகத்தின் பிரசன்னத்துக்கு நம்முடைய சபை பார்க்குமா? நாம் பார்ப்போமா? அவரை சந்திப்பதற்கு எது தடையாக இருக்கு? அவரை சந்திப்பதற்கு எது தடையாக இருக்கு? உங்களை ஆராய்ந்து பாருங்க. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் வரும்போது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிற அந்த சபையில் நான் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு நாளும் அந்த மகிமையான தருணத்தை நான் தவற விட்டு விடவே கூடாது. நீங்கள் சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்குமானா, நீர் வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். அந்த வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் நிறைவேற காத்திருக்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோம்ப்பா. எங்கள் கைக்கும் நெத்திக்கும் எல்லாம் வந்துருச்சு. ஆண்டவரே, எங்களை அதுக்காக பழக்க வைக்க தொடங்கிட்டாங்க. ஆண்டவரே, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வருவீங்கப்பா. நாங்களோ அந்த வருகையில் பங்கு பெறுகிற கூட்டமாக இருக்கணும். ஆண்டவரே, வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த தருணத்தை தவறவிடக்கூடாது. அதுக்கப்புறம் உலகம் பார்க்காத மகா உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது. இயேசுவே சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. மனிதர் ஒரு காலம் கண்டிராத ஒரு ராக்காலம் ஒன்று வருகிறது. அந்த நாளில் யார் நிலை நிற்க கூடும்? அந்த நாளில் ஜனங்க சொல்லுவாங்களாம், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ விலகி ஓடி போகும் என்று சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்பவே சபை அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட வேணாம். ஆண்டவரே, உலகத்தின் பாவத்துக்காக, இச்சைக்காக, உலகத்தில் கிடைக்கிற அற்ப காரியங்களுக்காக, இந்த உலகத்தில் தோன்றுகிற மாய்மாலங்களுக்காக, மாயைகளுக்காக, சில நிமிட பாவங்களுக்காக, சந்தோஷத்திற்காக நாங்கள் உம்மை விட்டுவிட வேண்டாம். ஆண்டவரே, 2 வெள்ளி காசுக்காக, 2 பணத்திற்காக மகா மேன்மையை இழந்த கேயாசியை போல, பாலாக்கின் ஆசீர்வாதத்துக்காக மடிந்து போனதான பிழையாமை போல நாங்கள் இராதபடி ஆண்டவரே, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லுகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க, இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ எனக்கு தெரிஞ்சவங்களோ இருக்கக்கூடாது, எப்படியாகிலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும், அப்படி தீர்மானம் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு வாஞ்சை, ஒரு ஜெபம். இது மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் கொண்டு போக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நானும் என் வீட்டாரும், என் குடும்பம், என் சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும்பா. என் முழு திருச்சபையும் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆண்டவரே, அந்த நாளை நாங்கள் தவற விட்டுவிடவே கூடாது. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த முதலாம் நாள் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறீரப்பா. வருகை தாமதிக்குமானால் மாலை வேளையில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.